தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நேற்றைய ஸ்பெயின் மாநாடு அமைந்தது. முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் இன்று முதல் அமல். செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து நீடிப்பது ஏன்? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. இந்து அல்லாதவர்கள் பழனி முருகன் கோவிலின் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்கக்கூடாது. மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவு. அயோத்தி ராமர் அனைவருக்கும் பொதுவானவர். திருப்பதி கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின் இபிஎஸ் பேட்டி. செங்கல்பட்டு வழியாக பல்வேறு வழித்தடங்களில் 710 பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இயக்கம். அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. மாப்பிள்ளை மத்திய அரசுதான், சட்டை மட்டும் தமிழக அரசு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் அடுத்த மாதம் பிரதமர் மோடி பிரச்சாரம். மகாத்மா காந்தி நினைவு தினம் பிரதமர் மோடி மரியாதை. அரசு ரகசியங்களை கசியவிட்ட வழக்கு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 10 ஆண்டு சிறை. வாட்ஸ்அப்பில் பரவும் தேர்தல் தேதி தவறானது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது சமாஜ்வாதி கட்சி. இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான அடுத்த டெஸ்ட் போட்டி. ஆந்திரா வந்தடைந்த இந்திய வீரர்கள். கேலோ இந்தியா போட்டி தமிழகத்திற்கு மேலும் 2 தங்கம். தென் தமிழகத்தில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.